தந்தை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்று ஊழியக்காரர் ஜெபசக்தி அவர்களை சந்திக்கிறோம். அவருடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்கள், அவர் எப்படி கிறித்தவத்தை தழுவினார் போன்ற பல செய்திகள் அவர் மூலமாக நாம் பெறுவோம். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஜெபசக்தி உங்கள் பெயர்? ஆமாம். இது ஒரு புதுசாக இருக்குது. ஜெபராஜ், ஜெயசீலன் மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஜெபசக்தி அப்படின்னு இருக்க இந்த பெயர் நீங்களாக வைத்து கொண்டதா அல்லது இயற்பெயரா? நாங்களாக வைத்து கொண்டது தான். என்னுடைய பேர் வந்து சக்திவேல். சக்தின்னு வீட்டில் கூப்பிடுவாங்க. முன்னாடி ஜெபசக்தி, ஜெபத்தை ஜெபசக்தின்னு கெசட்லேயே பதிவு பண்ணி ஜெபசக்தி. இது எந்த காலகட்டத்தில் நடந்தது? இது வந்து 2010 நடந்தது. இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு முன்பு எப்படி இருந்தீங்க? அதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? எப்படி அந்த கிறித்தவ சமயத்திற்கு மாறினீர்கள்? வசந்த ரீதியாக சொல்லும்போது, தாயின் கருவில் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். அது எருமையா தீர்க்கதரிசிக்கு சொல்கிறாரு. அது உங்களுக்கு ரொம்ப தெரியாது. ஆமாம், கடைசியாக தான் தெரியும். அதான். ஆனாலும் வந்து சிறு வயதில் வந்து எங்கள் அம்மா ரட்சிக்கப்படாதவங்க தான். இருந்தாலும் இயேசு கிறிஸ்து குறித்து முதல் எனக்கு சொன்னது வந்து என் தாயார் தான். இப்போன்னா இப்போ 50 வயசு ஆகுது. ஒரு 7 வயசில் 5 வயசில் 45 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஊழியக்காரங்க, லேடிஸுங்கெலாம் சேர்ந்து போவாங்க, சிஸ்டருங்கெல்லாம் அவங்க கூட சேர்ந்து ஊழியத்துக்கு போயிருக்காங்க. 87 88. தந்தையார் என்ன வேலை பார்த்தாங்க? கார்பரேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, மாநகராட்சியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு தான். நாங்கள் 5 ஓய்வு நேரத்தில் அப்படி ஜெபத்துக்கு போகிறது அம்மா? ஆமாம், போவாங்க. சரி. இப்போ போகும்போது நான் வந்து இந்துவில் ரொம்ப பெய்த்தாக இருந்தேன். அப்பா கூட ட்ரிங்க்ஸ் அடிப்பார். இங்கே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, சாப்பாடு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் அப்பா கிட்ட இது மாதிரி இங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பா சண்டை போட்டு அவங்க போகிறது. அதாவது அம்மாவை பற்றி அப்பா கிட்ட கோல் மூட்டுறது அப்படி வச்சு அவங்க கடைசியில் போகாதே விட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது? ஆமாம். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய விற்கிற டாலர்ஸுகள் போட்டிருப்பேன். அவங்க போட்டு வீட்டுக்கு வந்து நிறைய ப்ரேயர் பண்ணுறது நிறைய பேர் வருவாங்க. வந்துட்டு நல்லா ஜெபிப்பாங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களை கனப்படுத்துவேன். ஒரு நாள் வந்து அந்த டாலர் போட்டிருக்கும்போது, ஒரு அம்மன் டாலர் அதை ஒரு மாதிரியாக சொல்லி தூக்கி போடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கோபம் வந்துடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் அவங்கள மட்டும்தான் வெறுத்தேன், இயேசு கிறிஸ்துவை வெறுக்கலை. அப்போ நாங்கள் வந்து டாக்டர் தாமஸ் ரோட்டில் போக் ரோடு சிவாஜி கணேசன் வீடு பேக் சைடில் நாங்கள் வீடு இருந்தோம். அங்கே வந்து நைட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது அந்த பேயெல்லாம் பயப்படுவாங்க இல்லையா, இந்த இருட்டை கண்ட பயப்படுவாங்கல்ல, அந்த பயம் வந்து நைட்டில், ஏன்னா நிறைய கொலை நடக்கும் அப்போலாம். அப்போ அதனால் அந்த பயத்தில் என்ன பண்ணுவோம், சிலுவை போட்டுட்டு வருவேன். இந்த ஏரிக்காரி ஸ்கூலுன்ற ஸ்கூலில் தான் நான் படித்தேன், கார்பரேஷன் ஸ்கூலில். அங்கே சிஎஸ்ஐ சர்ச்சு ஒன்று இருக்குது. அடிக்கடிக்கு உள்ளே போனாலும் வெளியிலேருந்து சிலுவை போட்டுட்டு போவோம். எதனா கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இதுதான். அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்து மேலே எனக்கு அந்தளவுக்கு நாட்டம் கிடையாது. நான் ரொம்ப இந்துவில் வந்து ரொம்ப பக்திமானாக இருந்து அப்படி இருந்தேன். அப்பா ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. ரெண்டாவது வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப இதுன்றதும் கிடையாது. ஆனால் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி மட்டும் சந்தோஷமாக. அதுக்கப்புறம் வந்து பணம் பேசினா ரொம்ப கொஞ்சம் பாடல் கொடுத. ஆமாம், என்எஸ் கிருஷ்ணன் பாடுவார்ல, அந்த மாதிரி அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டு இப்போ சரியாக படிக்காத ஒரு பையனை அடிச்சுட்டு ஸ்கூல் விட்டு நின்றுட்டேன். அது ஒரு ரீமார்க். நின்னீங்க? நான் வந்து 5ஆம் வகுப்பில் அதோடு நின்றுட்டீங்க. அதுக்கப்புறம் டியூஷனு மறுபடியும் வெளியில் படித்து தான் இது ஆகலை. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இருந்தது காலகட்டம். இயேசு கிறிஸ்து முழுமையாக ஏற்றுக்கொண்டதுன்னு சொன்னப்பான்னாக்கா, அதான் சொன்னேன், இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படும்போது காளியாத்தா மாரியத்தையும் கும்பிட்டுருவேன், ஏசப்பாவே சிலுவை போட்டுக்கின்னு இது பண்ணிவிடுவேன். ஒரு 10 பேர் 5 பேரை சினிமாவுக்கு போவோம், செகண்ட் ஷோக்கு. இப்போ போயிட்டு வரும்போது நைட்டு 12 மணி 1 மணிக்கு விடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் 2 மணி ஆகிடும். அப்போல்லாம் கரண்ட் வசதிகள் கிடையாது, இருட்டாக தான் இருக்கும். ஒருத்தர் விட்டுட்டு அங்கே போயிட்டு வரணும். லாஸ்ட்டாக ஒருத்தர் மாட்டிப்போம், அவர் இட்டு போய்ட்டு ஆளுக்கு இல்லை என்னைட்டு போயிடுங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் அப்பயே சாமியை நம்பக்கூடிய சூழ்நிலை அப்படி தள்ளப்பட்டோம். சர்ச்சைக்கெல்லாம் போயிருக்கேன். சர்ச்சைக்காக இட்டு போகும்போது இல்லை, யாருன்னா கூட கூப்பிட்டாங்கன்னா அப்படி போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஐவன் சொல்லிட்டு இப்போ பாஸ்டராக இருக்கார். அவர் ஆர்சி பேக்ரவுண்டு தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு தோமா மலைக்கு தான் எனக்கு கொண்டு போனார். இட்டுன்னு போயிட்டு தோமா ஒளிஞ்ச அந்த குகைலாம் காமிச்சு இது பண்ணார். சின்ன வயசில் நாங்கள் பீச்சுக்கு போகும்போதெல்லாம் சாந்தோம் சர்ச்சுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு வருவோம், அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் லோக்கலில் வந்து நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க, சுவிசேஷ ஊழிய கூட்டங்கள் நடத்துவாங்க, கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க. அதெல்லாம் நின்று பார்ப்போம். சில சமயங்களில் டவுட்டாகவும் இருக்கும், இந்த பொண்ணு ஊமி ஆகுறது, இந்த பொண்ணு இப்படி இருக்குதா, இது சரியாகலையே, அப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்.
அது மாதிரி இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் எங்கள் அத்தை அப்பாவுடைய தங்கச்சி, அவங்க வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவுடனே அவங்க இந்துவாக தான் இருந்தோம். அப்புறம் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் இந்துவாக போய்த்தான் இருக்கும்போது நான் போன நிலமை அவங்களுக்கு வந்து ஜெபம் கூட பண்ண முடியாது. அவங்கள அந்த மாதிரி போய்த்தான் இருக்கோம். தூங்கிடுவாங்க, லேட் ஆகிடுவாங்க, அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரட்சிக்கப்படணும், மருமக ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், இந்த மாதிரி சத்தியத்துக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நானும் வந்து நிறைய சொப்பனங்களில் வந்து சபைகளை பெயிண்ட் அடிக்கிறா போல், சபையை சீர்படுத்துகிறா போல், சபைகளை கூட்டி பெருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான சொப்பனங்கள் நிறைய வந்து பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சபைக்கு வந்து NLG ஏஜி சர்ச்சுக்கு தான் தானாக நான் போக ஆரம்பித்தேன். இப்போ போக ஆரம்பித்த நோக்கம் வந்து என்னன்னு சொன்னால், பாஸ்டர் மோகன் பாஸ்டர்கிட்ட ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி கொஞ்சம் பணம் வசூல் பண்ணணும், ஏமாற்றணும்னு ஒரு டீமு போகிறதுக்கு இருந்தது. அது எனக்கு அருவருப்பாக அதை நான் கேள்விப்பட்டோம். அதை அவர்கிட்ட போய் சொல்லி தடுக்கணும். அவர் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார், இதனால் தடுக்கணுன்ற எண்ணத்தில் போனேன். ஆனால் அந்த நேரத்தில் பாஸ்டரை பார்க்க முடியல, வந்துட்டேன். அதுக்கப்புறம் வாரானா போகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். ரெகுலராக கிடையாது, எப்போச்சும் ஒரு சமயத்தில். அப்போ போயிட்டு வரும்போது அந்த விஷயத்த சொல்லவே இல்லை லாஸ்ட் மினிட் பாஸ்டர்கிட்ட. அவங்களும் அந்த டீமும் போகவே இல்லை. அதுக்கு அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்புறம் TPM சபைக்கு நிறைய பேர் வாங்க ப்ரேயருக்கு போய்ட்டு வரலாம் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டோன்னா அதுக்கும் போயிடுவேன். இதுதான் இந்த சமயம் தான் வணங்கணும், இப்படி தான் வணங்கணும், அது எனக்கு தெரியாது. அப்புறம் சாந்தோம் சர்ச்சு, அப்புறம் லஸ்கார்னு இருக்கிற ஒரு சபை இசபல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும், அந்த சர்ச்சுக்கும் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். அப்புறம் கொஞ்சம் பொலிட்டிக்கலில் வேற கொஞ்சம் இருந்தேன். சமூக சேவை செஞ்சுக்கிட்டு அது மாதிரி ஒரு பொலிட்டிக்கலில் இருந்தேன். அப்புறம் தம்பிங்க எல்லாம் வந்து என்னை ஒரு பையன் அங்கே சபையில் ஏஜி சர்ச்சில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்னை பார்த்தணும். என்ன பண்ணேன்னா, நீங்களாம் சபைக்கு அது ரொம்ப சந்தோஷம், பெரிய விஷயம் அப்படின்னா. என்ன பண்ணேன், இல்லை நீங்கள் இப்படி இது சுற்றிட்டு இருந்தீங்க, இப்படி இருக்கீங்க, வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அடிக்கடி போவேன்பா, சாந்தம் கூட போவேன், எல்லாம் ரெஸ்க் சர்ச்சு கூட போவேன்னு சொன்னேன். ஆனால் எதனா ஒரு இடத்துக்கு தானே போனோம், எல்லாத்துக்கும் போனோம். அது ஆசி சர்ச்சு, CSCக்கு போகிற ESB இல்லை, ஒன்றுமே தெரியாத போயிருந்தேன். எப்படின்னா எதனா ஒரு இடத்துக்கு போனோம், இங்கேயே வேணாம் அப்படின்னா. சரி பார்க்கலாம்பா அப்படின்னு சொன்னேன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி போகிறது தான். ஊழியத்துக்கு, அதாவது நீங்கள் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிங்க, அந்த தம்பி சொன்னார் ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னால், நீங்கள் எந்த சர்ச்சுக்கு தேர்ந்தெடுத்தீங்க, எந்த சர்ச்சுக்கு போனீங்க? சின்னமலை NLG ஏஜி சர்ச்சு தான், அங்கே தான் நானும் சொன்னேன். அங்கே போயிட்டே இருக்கும்போது இந்த ஊழியம் பண்ணணும், மக்கள்கிட்ட போய் ஏசாமியை பற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு உந்துதல் எப்போ வந்தது, ஏன் வந்தது? ஏஜி சர்ச்சுக்கு போனதும் ஊழியக்காரன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஜீசஸ் காலுக்கு அடிக்கடிக்கு போவேன், ப்ரேயர் பண்ண போவேன். அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்க்குலாம் எனக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது. நீ எப்போ பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ தான் மற்றவங்களை ஜெபிக்கணும், அந்தளவுக்கு உனக்கு ஆண்டவர் வந்து கிருபையை கொடுத்துருக்குறாரு, எங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை சட்டை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டாண்ட ப்ரேயருக்கு வருவாங்க, வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ண இடம்லாம் கொடுத்துருந்தோம். அவங்களும் அதே இப்படி சொன்னாங்க. அப்போது நான் வந்து உலக ரீதியாக இருந்ததுனால அதை பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐயா வந்து பட் ரோட்லேருந்து சாலமன் சுந்தர்சிங்கன்னு ஒரு ஐயா, அவங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம், ப்ரேயர் நடத்துறதுக்கு. அவங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, நிறைய நற்கிரிகள்லாம் செஞ்சாங்க, எங்களுக்காக பாரமாக ஜெபிப்பாங்க, அந்த மாதிரி சத்தியத்தை சொன்னாங்க. அப்புறம் நீ வந்து ஊழியத்துக்கு வரணும்பா, நீ பொலிட்டிக்கலில் அரசியலில் அதெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இது போனாங்க. அப்போது ஒரு 3/4 நாள் அவர்கிட்ட இருந்தேன். அது காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் இருந்தேன். அவர் என்ன சொன்னால் கேட்டுக்கினதில் அவர் ஒன்றும் வந்து உள்ளே ஏறல. ஏன்னா நம்மளோட தாட்லாம் வேறு மாதிரியாக இருந்தது. சபைக்கே பிரச்சனை வந்தாலும் நீ எங்கே போனா, இங்கே தானே போனோம், அதனால வந்து நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து பிரச்சனை சொல்லுவாங்களோ அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லியோ அந்த விசுவாசத்தில் அவங்கள ஜெபிக்க சொல்லுவோம், நான் ஜெபிப்பேன். இப்படிப்பட்ட நாட்களில் உங்கள் அம்மா உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க, எப்படி இருந்தாங்க? உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா அம்மா எதுவுமே சொல்லலை. அம்மா மகிழ்ச்சியாக இருந்தாங்களா? பையன் மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. அப்பா அம்மா எல்லோரும் மகிழ்ச்சி தான். ஏன்னா என்னால் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பொருளாதார ரீதியாக எதுவும் செய்ய முடியலனாலும் என்னால் அவங்களுக்கு தொல்லை கிடையாது. அதனால் வந்து அவங்களுக்கு சந்தோஷம். அதுவும் பையன் வந்து அதுக்கு முன்னாடி சுற்றிட்டு இருந்தான், இப்போ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நல்ல வழியில் போகிறானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பிரச்சனை போய் வராது, அதனால் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நான் எல்லாருக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா அவங்கவுங்களுக்கு வந்து அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அப்போ அற்புதம் நடக்க ஆரம்பித்தோன்னோ எனக்கு அது தெரியல. அப்போ நான் ஜெபிச்சேன்னு அப்படி பெருமையாக நான் பேசிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லப்போ நீ சபைக்கு போங்க அப்படின்வேன். முடிஞ்சாலும் எங்கள் பக்கத்தில் சபைக்கு தான் அங்கே போங்க அப்படின்வேன். சில பேர் ஜீசஸ் காலுக்கு அமுச்சு விட்டுருக்கேன்.
அப்புறம் ராஜீவ்காந்தி சாகும்போது ஒருத்தர் லீக் முன்சாமின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் ஒரு பெரிய தலைவர், அவங்க பேரனுக்கு குழந்தை இல்லை. அவங்க அந்த பேரனுடைய மனைவி வந்து மேலாப்பூரில் சிவன் கோயிலில் பூவை கட்டி அங்கே வைக்கிறான். அங்கேயே அவங்களுக்கு வீடு கோயிலை சார்ந்தவங்க அவங்க. அப்புறம் அவனை வந்து இந்த 69 திருவிழாலாம் நடக்கும்போது நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுவான், சாப்பாடு போகிறது மருந்துலாம். அவன் ஃப்ரெண்ட், அவன் அட்வொகேட்டாகவும் இருக்கான். என்னப்பா அப்படின்னா இந்த மாதிரி கல்யாணம்லாம் தெரியும், இன்னும் குழந்தையில் 3 வருஷம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் வந்து ஜெபிக்கிறேன்பா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணு, விசுவாசமாக இரு அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அப்புறம் வீட்டில் போயிட்டு நான் போயிட்டு பாஸ்டர்லாம் ஆகலை. அப்போ வீட்டில் போய் ஜெபித்தேன். ஜெபிச்சுட்டு வந்துட்டு கரெக்டாக 90 நாள் உனக்கு குழந்தை பிறந்துன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறாவது வாரம் ஜீசஸ் கலுக்கு போடா போயிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். அது எப்படி 90 நாளில் குழந்தை பிறந்து? எனக்கு அந்த ஊண்டுதல் வந்தது, செய்தி ஊண்டுதல் வந்தது. அதனால குழந்தை உருவாயிடும்னு சொன்னேன். சரி. அப்புறம் அதே மாதிரி ஜீசஸ் காலுக்கு போயிருக்காரு. என்னை கூப்பிட்டா நம்ம வெளியில் இருந்தேன். அப்போது அங்கேருந்து ஃபோன் பண்ணார், நான் அங்கே இருக்கேன் வரையானார். இல்லைப்பா நீ போயிட்டு இல்லை பரவாயில்ல போ அப்படின்னா. அங்கே ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணிவிட்டு அதே போல் 90 நாள் ஆண்டவரும் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நண்பர் நம்பிக்கை இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அது ஜெபம் பண்ணுறது எனக்கு தொண்டைக்கண்டெல்லாம் கட்டிச்சு. இப்போ இதை பண்ணிவிட்டு நம்ம சொன்னது நடந்துருச்சு, இனிமேல் அதை வந்து நம்ம ஒரு தொழிலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு இல்லை நினைக்கல. எனக்கு வந்து மெயின் வந்து என்ன சொல்கிறது, உலக ரீதியாக சுற்றணும் அப்படி தான் நினச்சேன். ரெண்டாவது எனக்கு சரியாக பாட தெரியாது, இருந்தாலும் நான் பாடகராக ஆகணும், அந்த மாதிரி வந்து இதுவாகணும், அந்த மாதிரி மட்டும் தான் வந்தேன். ஊழியன்ற வார்த்தை வந்தாலுமே இதுவாகிடுவேன். எங்கள் மனைவி வந்து அதில் போய் தருந்தாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. இப்போ நீங்கள் அத்தைன்னு சொன்னீங்களே, அவங்களோட பொண்ணு என்னுடைய மனைவி, அவங்க வந்து கொஞ்சம் அதில் இதுவாக இருந்தாங்க. இப்போ நான் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். அத்தை போயிருந்தாங்க, மனைவி அடிக்கடிக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது போவாங்க, வெளியில் ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து அந்த இது கிடையாது. இயேசுசாமியை கண்டுகொண்டது அப்படின்றது வந்து உங்கள் அத்தை, அதுக்கு மூலமாக உங்கள் மனைவி, அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லலாமா? எங்கள்கிட்ட ஜெபிச்சிருக்காங்க, அவங்க காரணம்னு சொல்லலை, ஆண்டவர் தான் காரணம், மெயின் காரணம். அத்தை வந்து ஜெபிச்சிருக்காங்க, அவங்க போகிற சபையில் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காங்க. எனக்காக ஜெபிக்கிறத நானே அவங்க வீட்டில் படுத்துருக்கும்போது அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். எங்கள் மனைவி ஜெபிச்சிருக்கிறாங்க, எங்கள் அம்மாவும் ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தெரியலனாலும் ஓரளவுக்கு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. வர வீட்டுக்கு வந்து போகிற கெஸ்ட்டு, அதை ஊழியக்காரங்களாம் வந்து சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் சத்தியத்தை சொல்லியிருக்காங்க. நான் உண்மையிலே வந்து அசட்டை தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அரசியல்லையும் இப்படி ஊரை சுற்றுறதுலையுமே விருப்பமாக இருந்தேன். எப்படி அந்த பாஸ்டர் அப்படின்ற இடத்துக்கு வந்தீங்க? பாஸ்டர் இடத்துக்கு வந்து இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் நிறைய பேர் மிராக்கிள் செய்கிறாங்க இல்லையா, அந்த ஊழியங்களை பார்க்கும்போது நம்மளும் இப்படி ஜெபிச்சா நல்லா இருக்குமே, இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு. ஏஜி சர்ச்சுக்கே போகும்போது கண்ணை மூடுப்பான்னு சொன்னாங்க, எதனா தடவை விட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தந்து தான் பார்த்தேன், பூச போகிறான் என்ன எதனா பார்த்தாங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அப்புறம் காசுக்காக கொடுத்து இது பண்ணுவாங்கன்னாங்க, அந்த மாதிரி ஒரு செய்தியும் இல்லை. அதுக்கப்புறம் நான் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன்னா ஜீசஸ் காலில் அதிகமாக போவேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் ஜீசஸ் காலுக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணுவேன். ஏஜிக்கு வந்து எப்போச்சும் வருஷம் ஞாயிற்றுக்கிழமை போவேன். ஜீசஸ் காலில் தான் அதிகமாக போயிட்டு நான் அங்கே நிறைய நட்புகள், அந்த ப்ரேயர், அந்த ஹீலிங்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அப்புறம் வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க, அந்த ப்ரேயரை எல்லாம் அனுப்புவாங்க, அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்போது அங்கே இருக்கிற பாசங்கள்லாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஊழியத்துக்கு வந்துடணும், எங்கள் கூடலாம் நீங்கள் கொண்டாந்து போ, ஆனால் வந்து உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கே விருப்பம் இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிட்டேன். அப்படி கொஞ்சம் காலம் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய இந்த சோசியல் ஒர்க் பண்ணதில் வந்து நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும். அதில் ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணார், அவங்க ஃப்ரெண்டோடைய மருமகனுக்கு இந்த மாதிரி இவர்கிட்ட போய் இந்த வேலை முடியும், இவர் கூட வந்து பண்ணி கொடுப்பாரு, நிறைய கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் என்கிட்ட வந்தார், வந்து அவர் வேலை விஷயமாக வந்தார். அப்போ வரும்போது தமிழ்நாடு சிலம்போர்டு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அங்கே நடந்தது. அங்கே நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அங்கே போயிருந்தோம். அப்போ போகும்போது சொன்னார், இங்கே தான் நாங்கள் பீச்சில் ப்ரேயர் பண்ணுறோம் வாரம், நீங்களும் வாங்க, கூப்பிடல, அது பாசிட்டிவ் மீட்டிங் சரி நடக்குது அப்படின்னாரு. நான் தன்னை அறியாமே போயிட்டு சொன்னது மறாத வரும்போது ஸ்பாட்டில் உட்காந்துட்டேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, ஏச்சு நின்று அப்படின்னாங்க. ஏச்சு நின்னேன். அவங்க இந்த ஊழியக்கார சாணத்தில் அப்படி நின்று பண்ணாங்க. நம்ம விசுவாசியாகவே இருக்கிறோம், அதுவே ஒன்றும் நம்ம தேர்ச்சி பெறல. சரி அப்படி இருந்தோம்.
அதுக்கப்புறம் திருவிக்கா நகரில் ஒரு ப்ரேயர் நடக்கும், அந்த பாஸ்டர் ப்ரேயர் நடக்கும்போது அந்த மீட்டிங்லாம் நான் போவேன். அப்போது வந்து என்ன பண்ணால் விசுவாசி மாதிரி ட்ரீட் பண்ணாமல் பாஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணி நில்லுங்க இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதில் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வந்துருச்சு. மகிழ்ச்சியில் கூச்சம் தான் வந்து என்ன இது நம்ம சப்போஸ் என்ன கேள்வி கேட்டால் நம்ம சொல்கிறது நம்மளும் இது பண்ணாங்களேன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா அப்போது ஒரு இடத்துல ஸ்ரீலங்காக்காரங்க சர்ச்சில் வந்து எம்ஜிஆர் நகரில் அதே மாதிரி மீட்டிங், அவர் எங்கள் மீட்டிங்லாம் போவேன், கூப்பிட்டா போவேன். சில சமயம் நாங்களும் போயிட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக போவோம். அப்போ போகும்போது சொன்னார், இவர் வந்து அரசியல்வாதி, நீங்கள் ஊழியக்காரர், இவர் வந்து ரவுடி, இவர் ஊழியக்காரர், இவர் இந்த மாதிரி கேஸ் அப்படின்னு எங்களுக்கு சாட்சி மாதிரி சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தினார். அப்போ சரி ரைட் ஏதோ ஒன்று போகுது அப்படின்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து கை கால் வந்து இதுவாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து 95 வந்து கை கால் விழுந்து ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு பண்ணி ராமச்சந்திரா அண்ணா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் செலவு பண்ணி நல்லாவே இல்லை. கை கால் மட்டும் அந்த ஒரு கை இதாகிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு கை கால் வந்து இதாகிடுச்சு. அது இந்த பணியில் இருக்கும்போதே இல்லை ஓய்வு பெற்ற பிறகு? ஓய்வு பெற்ற பிறகு தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு பிபி இதுவாகிட்டு ட்ரிங்க்ஸ் அடிப்பார் ப்ளஸ் ஸ்மோக்கிங்கும் உண்டு. அதனால் வந்து இதாகிடுச்சு. லோக்கலில் ஆஃபீஸில் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இட்டு போனோம், இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இட்டு போனோம். அது ஒன்றும் இல்லைங்க, பிபி இதுவாக இருக்குதுங்க, சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 2வது இட்டு போனால் நீங்கள் ரொம்ப டவுட்டாக இருந்தால் நீங்கள் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நான் ஜோம் பண்ணிட்டு போகிறேன். தெரிஞ்ச ஜீஸ் காலில் நாங்கள் அவங்க இவங்க எல்லாருக்கிட்டே சொல்லி ஜோம் பண்ண அப்பா இந்த உடம்பு சொல்லி ஜோம் பண்ணிட்டு போனோம். அதை எல்லாம் செக் பண்ணிட்டு நார்மலாக சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் மறுபடியும் சுத்தத்துக்கு போயிட்டேன். போனோன்னா மறுபடியும் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. மூடுமா அப்படின்னேன். என்ன இப்படி சொல்கிறேன்னு? உண்மையை தான்டா சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்பா பார்த்தா ஃபுல்லாக வார்டு ஃபுல்லாக ரொம்பிட்டு இருக்கு. பெட் இல்லை, கீழே பாயில் போட்டு படுக்க வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோன் எடுத்து அவர் அப்பா பார்த்து வச்சு ஃபோன் எடுப்பான்னேன். நான் அவர்கிட்ட வாங்க முடியும், வேலை வாங்க முடியுமா அப்பா கிட்ட போயிட்டு எடுப்பா அப்படின்னேன். எடுத்தாரு. உடனே கை சரியாக போயிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு. வாய் ஜொல்லு ஊற்றின்னு ஒழிந்து அதுவும் இதுவாகிடுச்சு. கால் மட்டும் ஒரே நாளில் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னார். நான் வரேன்னேன். இல்லை நான் அம்மா இட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனார். அப்புறம் அந்த நான் ஏஜ் சர்ச்சுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தெரிஞ்ச பாசலாம் சொல்லி ஜபம் பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து ப்ரேயர் ஆள் வாங்கிக்கணும். அங்கே இருக்கிற வசனங்கள்லாம் வாங்கிட்டு அந்த வார்டு ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டேன். ஒரு நாளாக வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் எல்லாரையும். அப்போ இன்னும் ஒரு 5-6 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அப்போ மணவாளன்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர் ஐயாவுடைய டிரைவர் வரகட்டத்தில் இருக்கார். அவங்க கோயிலெலாம் வச்சு நடத்துகிறாங்க. அவருக்கு வந்து கேன்சர். எங்ககிட்ட அவர் சொல்லலை கேன்சர்னு. அவங்க ஒய்ஃபுக்கு ஜோம் பண்ண சொன்னாங்க. ஜோம் பண்ண சரியாயிடுச்சு. அன்றைக்கி சரியாயிடுச்சு. அப்புறம் இவருக்கு எனக்கு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். மறுநாள் அவருக்கு அவர் என்ன எதையும் சொல்லவே இல்லை. வயிறு வலிப்பான்னு சொன்னார். ஜோம் பண்ணேன், எண்ணெய் பூசினேன், வசனம் எதுவுமே ஒட்டி விட்டேன். அவருக்கு மறுநாள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது அது அல்சர்ப்பா, கேன்சர்லன்ட்டாங்க. அது எங்கள் அம்மா கிட்ட அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அன்றைக்கி நைட்டே அவர் ஏசாப்பா வந்து குழந்தை மாதிரி அவர்கிட்ட விளையாடிருக்காரு. இல்லைன்னா இந்த மாதிரி ஆச்சுமா அப்படின்னு சொன்னோன்னா அவர் சந்தோஷப்பட்டு இது பண்ணார். அப்பாவையும் 2 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. நம்ம என்ன பொலிட்டிக்கல்லாம் இருந்ததுனால டீனை போயிட்டு நேரடியாக போய் சந்தித்து இந்த மாதிரி இங்கேருந்து வரேன் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. சார் அவர் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குதுங்க, பிளட்டு வந்து மூளையில் கசியுது, அதனால் வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னாங்க. நிறைய ஸ்கேன்லாம் எழுதி கொடுத்தீங்க, அதுவும் எடுக்கவே இல்லையா, அதுக்குள்ளே அனுப்பிச்சிட்டிங்களே, சரியாகவே ஆகலையே, கை பரவாயில்ல, கால் சரியாகலன்னு. இல்லைங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க, நான் இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன், எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். நான் மனசில் என்ன நினச்சேன், போடா பைத்தியக்காரன்னு நான் டீனை நினச்சேன். ஏன்னா ஏசப்பாக்குள்ளே பைத்தியம் எனக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் எனக்கு ஃபோனை வச்சே உடனே கை சரியாயிடுச்சு, வாய் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கால் மட்டும் கொஞ்சம் இதாகுது. இருந்த வார்டில் எல்லாருக்கும் சரியாயிட்டு சாட்சி போகிறாங்க. எல்லாருமே ஜெபிக்கிறதுக்கு வந்துட்டாங்க என்கிட்ட. நான் பாஸ்டர் கிடையாது, சரியாக எதுவும் பண்ண தெரியாது. இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் மனசில் அப்படின்னு நினச்சேன். அதே போல் வீட்டுக்கு அப்பா வந்துட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு. ஒரு 2 நாள் கழிச்சு அம்மா அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு தம்பி மனைவி பிள்ளைங்க, நாங்கள் எங்கள் மனைவி பிள்ளைங்களாம் சொல்லிவிட்டு நம்ம ஓரளவுக்கு அதுக்குள்ளே சத்தியத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக வந்துச்சு. அப்போ சொன்னேன், பாவம் செய்யாத மனுஷர்கள் யாரும் இல்லை. 2வது நீ கார்பரேஷன் வேலை செஞ்சுருக்க, ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எவ்வளோ இன்னமும் பண்ணியிருப்பேன், அது எனக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்புகள், வேறு ஒன்றுமே வேணாம், தன் பாவங்களை மறைக்கணும், வாழ்வடைய மாட்டான், அறிக்கை விட்டுன்னு இறக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி இது பண்ணணும். நைட்டு 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் 3:30 மணிக்கு ப்ரேயரை முடித்தோம் குடும்பமாக. இரவு ஜபம் மாதிரி. ஆமாம், அப்போ தான் நம்ம டைம் அப்போ தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். அதனால் ஜோம் பண்ணணும். மறுநாள் சரியாக போச்சு. அப்பாவுக்கு காலம் வந்து சுறுசுறுப்பு வரல, ஆனால் கால் வந்து இல்லாமல் ஸ்டிக்கு லைட்டாக ஸ்டிக் வச்சுன்னு இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்டிக்கே இல்லை. அது வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கிள், ஒரு பெரிய சாட்சி. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்ட் ஆகிட்டீங்க.
இல்லை அப்பவும் நான் பாஸ்டர் ஆகல, அந்த ஐக்கியத்தில் இருக்கிறேன், பாஸ்டர் ஐக்கியத்தில் இருக்கிறேன். சரி, பாஸ்டர் கூட்டத்தில் போய் கலந்துக்கிறேன். முடிவுக்கு வாங்க, எப்போ பாஸ்டர் நீங்கள்? ஊரில் ஒரு பொண்ணுக்கு உடம்பு இல்லை, பாஸ்டர்னு சொல்லும்போது நான் 2010-11 ஆகிட்டேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆகிட்டேன். நான் அந்த பாஸ்டர்னு நான் இது பண்ணிக்கலாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து விசுவாச கைப்பற்றி கழகத்தில் வந்து பாஸ்டர்ஸுக்கு உண்டான இது படிப்பு கோச்சிங் வச்சுருந்தாங்க. அது போயிட்டு கற்றுட்டு அதில் ஆர்டினேஷன் வாங்கிட்டேன், ரெவரண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏஜியில் வந்து குலோபல் யூனிவர்சிட்டியில், மதுரை குலோபல் யூனிவர்சிட்டியில் அது படித்தேன், டிஸ்டன்ஸுங்கிறது படிக்கிறது. அது பாஸ்டர்ஸுக்கு உள்ள இதெல்லாம் படித்தாலும் நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னோ நீ பாஸ்டர் எல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க என்ன, எதுவும் அதுக்கப்புறம் கண்டுக்கல. அதுக்கப்புறம் ஏஜி சர்ச்சிலேருந்து பாஸ்டர் வந்து என்னை கேசல் லீடராக போட்டு மூப்பராக நியமித்தாங்க ஏஜில். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே நான் வெளியில் ஊழியம் செய்து எதுவுமே சொல்லலை, கலந்துப்பேன்னு தெரியும். அப்புறம் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டே அப்படியே இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பீச் ப்ரேயர்லாம் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நிறைய நான் ஃபில்டர் ஆகினேன். என்கிட்ட இருக்க சில தவறுகள் குறைகள் அதெல்லாம் அது வந்து நான் என்ன பண்ணேன், அறிக்கிட்டு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம இப்படிலாம் வரணும் அப்படின்னு. அங்கே இருக்கிற அந்த பாஸ்டரை பார்த்தோன்னா இப்படிலாம் ஜெபிக்கிறாரு, நம்மளுக்கு அது மனசில் எல்லாருக்குமே என்ன வரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் வந்தது. ஏன்னா அவர் நம்ம சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அவர் ஒரு பாஸ்டர், நன்றி மறக்கூடாது இல்லையா. அவர் பேர் வந்து ஆகாய் சங்கர். ஆகாய் சங்கர், ஆமாம். அவர் யாருன்னா அவங்க அப்பா வந்து ஆரிய சங்கரன் இருந்தார் இல்லையா, அவருடைய சிஷியனுடைய பையன். அவர் வந்து அந்த மாதிரி நல்லா ஹீலிங் ப்ரேயரில் நல்லா இது பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட அந்த ட்ரைனிங்கில் அப்படி போகும்போது அந்த மாதிரியான தாட் எனக்கு வந்தது. அப்புறம் தனியாகவே கிராம ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு இதுவுமே இல்லை, நானாக தான் முடிவெடுக்கிறேன் எல்லாமே. அப்புறம் இந்த மாதிரி ஊரில் ஒரு பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு வந்து உடம்பு சரியில்லை, எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணலாங்க, இதுவும் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நான் நேரடியாக சொல்லிக்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணலை. ஆனால் அது மூலிமா 100கணக்கான பேருக்கு வந்து அர்ப்பணம் நடந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க நோயாளி பல ஹாஸ்பிட்டல் போனோம் சரியாகலை, இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சரியாச்சு. அதே மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க பல ஜெபம் பண்ணாங்க, பல பேர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க சரியாகலை, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. அந்த பெண்ணுக்கு அவங்களும் ஏசாமி வச்சு தான் ஜெபம் பண்ணுறாங்க, நீங்களும் ஏசாமி வச்சு தான் ஜெபம் பண்ணுறீங்க. அவங்களுக்கு பண்ணும்போது கேட்காதது நீங்கள் பண்ண பிறகு சரியாகுதுன்னா என்னங்க? அது வரங்களில் வித்தியாசம் உண்டுன்னு வசனம் இருக்குது. கர்த்தர் தான் ஒருவர் தான் தெய்வம். அதே சமயங்களில் வந்து ஜெபம் வந்து இப்போ எனக்கு ஜெபிக்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நிறைய பாஸ்ட்டுக்கிறோம், ஒரு 10 பாஸ்ட்டுக்கிறாங்க. ஒரு 10 பாஸ்ட்டுக்கிட்ட போய்ட்டு ஐயாவே வந்து ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஐயா வந்தார் நான் ஜெபம் பண்ணேன் அப்படி தான். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்ன தேவை என்பது ஒன்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார், இல்லைன்னா அவங்க சொல்லும் போது அதை சொல்லி ஜெபிக்கும் போது இதுவும் ஆகாது. ரெண்டாவது வந்து கடமைக்கு ஜெபிக்கிறது ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட வந்துட்டாங்க, நம்ம மேலே இல்லை ஆண்டவர் மேலே நம்பிக்கையில் வந்துட்டாங்க, ஆனால் நம்ம ஜெபம் பண்ணால் சரியான விசுவாசிக்கிறாங்க. அதை நான் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ரெண்டாவது அவங்களும் விசுவாசிக்கும். அப்போ அதெல்லாம் அந்த ஏற்கனவே ஜெபம் பண்ணவங்களாம் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் அப்படி கூட எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். அதாவது அப்படியே எடுத்துக்கலான்றது ஒன்று. ரெண்டாவது வந்து முழு இதயத்தோடு முழு ஆத்மோட ஆண்டவர் மீது அன்பு செலுத்துன்னு சொல்லுவது போல் ஜெபிக்கிறதுல வந்து எவ்வளோ இது இருக்குது. இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சு, இல்லை மந்தத்தில் கட்டப்பட்டிருக்காங்க, யாரோ ஒரு சகோதரனோ சகோதரி இருக்காங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஜெபிக்க மாட்டாங்க. அதில் ஒரு சிலர்கள் வந்து நம்ம ஏன்னா இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வர விளம்பரத்துக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேரம் கத்த விட்டு ஆடை விட்டு இது பண்ணிட்டு பண்ணுவாங்க. அது ஒரே நாள்லேயே ஹீலிங் பண்ணி முடிக்க மாட்டாங்க. தொடச்சா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பண்ணுவாங்க. என்னுடைய தாட் என்னன்னு சொன்னால், அப்படி என்னத்துக்கு இது பண்ணணும், ஆண்டவர் சுகம் கொடுத்தா உடனே கொடுக்க போகிற போட்டோம் சுகமாகட்டும் அப்படி என்பதான். இப்போ சீசருங்க வந்து 12 சீசருங்க கிட்ட வந்து ஒரு பிள்ளையின் தகப்பை வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லை என்னை ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவான். ஏசப்பா கூட இருக்கிறாங்க, அவங்களால ஜெபிச்சு சரியாகாது. அப்போ வந்து அந்த தகப்பை வந்து ரொம்ப வேதனைப்படுவார். வேதனைப்படும் இயேசு கிறிஸ்து அப்போது வரும்போது என்ன நம்ம இது மாதிரி சொல்லணும், அல்ப விசுவாசின்னு சொல்லிட்டு சீசர்களை கடிந்து கொள்வார். ஏசப்பா என்கிட்ட கொண்டு வாங்க அந்த பையன் அடிவாங்க, எவ்வளோ சிறு வயசுலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ஏசப்பா அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார், ஊமியை சவுட்டமான ஆவி இந்த மனுஷன் இந்த பையனை விட்டு போய் நீ இவனுக்குள்ளே போகாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அவன் வந்து நுர தள்ளி கீழே வந்து செத்தவனை போல ஆயிருப்பான். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கையை பிடிச்சி தூக்கி இது பண்ணிடுவார். அதுக்கு முன்னாடி அந்த பையன் அந்த பையனோட தகப்பன் சொல்லுவார், சீசர்கிட்ட கொண்டு வந்து ஆகலை அப்படின்னுவார், நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பாய், தேவனால் கூட ஒன்றுமே இல்லைன்னு ஏசப்பா சொல்லுவார். அப்போ ஏசப்பா விசுவாசிக்கிற ஆண்டவரே நான் அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். விசுவாசோட சீசர்கிட்ட கொண்டு வந்தான், இருந்தாலும் அவர் சொல்கிறாரு விசுவாசிக்கிற ஆண்டவரே நான் அவிவிசுவாசம் நீங்கும்படி என் பையனுக்கு உதவி செய்யும்னு சொல்கிறாரு. அற்புதம் நடக்குது. சீசருக்கு வந்து கேட்க ஏன் எங்களால் முடியல,
விசுவாசாலே உபவாசம் இருந்தால் தான் இந்த ஜாதி பிசாசு போகும்னு சொல்கிறாரு. அப்போ இது அப்பற்பட்ட ஒரு ஜாதி பிசாசு அவன்ட்டு இருக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் விசுவாசோட உண்ணா நோன்பு இருப்பீங்களா? அதாவது உண்ணா நோன்பு நான் தனிப்பட்ட முறையில் இருப்பேன், அவங்களுக்காக தனிப்பட்ட ஆளெலாம் கிடையாது. என்னுடைய பரிசுத்தத்துக்காகவோ, என்ன தேவனோட வல்லமைகளுக்காகவோ, தேவனோட வரங்களுக்காகவோ, என்னோட ஒழுக்கத்துக்காகவோ, இல்லை தேவன் அற்புதம் செய்வதுக்காகவோ அதுக்காக நான் உபவாசம் இருப்பேன். இவங்க தனிப்பட்ட ஒரு ஆளுக்காகலாம் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. இப்போ சில ஏதோ இப்போ ஒரு படம் கூட வந்தது, ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜாமானெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுக்கு எதிர்ப்புலாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி எனக்கு சரியாக தெரியல, அந்த மாதிரி எனக்கு தெரியல. பொதுவாகவே ஜபத்தில் வந்து ஒரு ஏஜி சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஐயா இருந்தாங்க, இறந்துட்டாங்க, டாக்டர் சாந்தகுமார்னு சொல்லிட்டு. அப்போ சாந்தகுமார் ஐயா வந்து எனக்கு வந்து ஒரு என்ன எப்படி சொல்கிறது, ஒரு மூத்த ஊழியர், வயசில் பெரியவர், டாக்டரு, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸில் இருந்தவர், மோகன் சிலாசர், பால் தினகரன், சாம் ஜபதுரையா கூட 3 பேருக்கு நல்ல ஐக்கியமாக இருந்தவர். அவர் வந்து காணிக்கை கூட வாங்க மாட்டார், செபிப்பார், சத்தியத்தை சொல்லுவார், இது பண்ணுவார். எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் அவர்கிட்ட கேட்டாக்கா சத்தியத்தை குறித்தோ எதை குறித்து பேசலாம் பதில் சொல்லுவார். அப்போ அவர் கூட வந்து நான் போக வேண்டிய சூழ்நிலை அங்கே இருந்தேன். இது பக்கத்தில் ஏசிய சபையில் வந்து ஏஞ்சல் டிவியினுடைய உபவாச கூட்டம், மாதந்திர உபவாச கூட்டம் நடக்கும். அப்போது சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா கிட்ட ஜெபிச்சுட்டு வந்து திருப்திப்படாத என்கிட்ட வந்து 100கணக்கான பேர் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. என்கிட்டன்றதுனால இல்லை, அங்கே போய் ஜெபிக்கணும், அங்கே திருப்தி இல்லாத இங்கே ப்ரேயருக்கு வருவாங்க. அங்கே நான் வந்து ப்ரேயரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து செய்தி கொடுக்கணும், வரவங்களுக்கு கவுன்சிலிங் ப்ரேயர் இது பண்ணணும். அதனால் வந்து என்கிட்ட வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நான் வந்து ஜெபிச்சு ஹீலிங் ஆகிருக்குது. கேன்சர் இது சுகமாக இருக்குது, திருமண தடை நீங்கள் திருமணம் வந்து குழந்தை பாய்க்கு உண்டாக இருக்குது, பிசாசு பிடியிலேருந்து விடுதலையாக இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து அவருக்கு ஜெபிக்க தெரியலன்னு கிடையாது, ஆயிரக்கணக்கான ஜனம் வராங்க, அவர் என்ன பண்ணுவார், அந்தளவுக்கு ஜெபி சும்மா கையை வைப்பாங்க, அவ்வளோதான். சில பேருக்கு அந்த ஐயா கையை வச்சா ஹீலிங்கான அந்த அவங்களோட திருப்தி விசுவாச நிமித்தமாக சுகமாகும், அவங்க தேவைகள் சந்திக்கப்படும். இல்லைன்னா வந்து என்ன சொன்னால் தானே அவங்களுக்கு காதில் கேட்டு ஐயா அதுக்கு சொன்னார் அப்படின்னு வரும், அந்த உணர மாட்டாங்க. அதனால நீங்கள் ஊழியம் செய்கிற காலங்கள்லாம் ரொம்ப லகுவாக எல்லாத்தையும் போய் பேசுனீங்க, தெருக்கள்லாம் போய் கடவுளை பற்றி சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் நடந்துட்டு வந்துடும். தெருக்களில் வந்து நான் வந்து அதிகமாக வந்து சொல்லலை, சொல்கிறவங்க கூட ஊழியக்காரங்க கூட சேர்ந்து போயிருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் கைப்பிரதி கொடுத்துருக்குறேன். ஆமாம், அந்த நிலை அப்படி சுதந்திரமாக நீங்கள் அந்த ஊழியம் பண்ண நிலை இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து இருக்குதான். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க பார்க்குற ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசினும் சரி, தயவாக மன்னிக்கணும். அதாவது என்னன்னா, இன்றைக்கி நான் வந்து ஏஜி சர்ச்சில் இருக்கேன், ஏஜி சர்ச்சில் இருந்தாலும் இப்போ நான் ஏஜி சர்ச்சில் தான் இருக்கேன். ஏசரப்பையில் எனக்கு சர்ச்சை கட்டித்தரேன்னு சொன்னாங்க, கிராமப்புறங்களில் நான் வந்து வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். இண்டிபெண்டாக நான் இப்போ ஊழியம் செய்கிறேன். இப்போ வந்து நான் ஊழியம் செய்யணுன்னா என்னுடைய நான் தான் தலைவர், அதுக்கு நான் தான் போய் கைப்படுத்தி கொடுப்பேன், நான் தான் ஜபம் பண்ணுவேன், நான் தான் எல்லாம் பண்ணுவேன். 10 பேர் 5 பேர் சேர்ந்து யாரோ ஏதோ ஒரு ஆத்ம திருப்திக்காகவோ இல்லைன்னா அது ஒரு பழப்புக்காகவோ போகிறது அங்கே தான் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. விளம்பரத்துக்கும் இல்லை, பிழைப்புக்காகவும் இல்லை. ஆமாம், உண்மையிலே போகும்போது ஒன்றும் இல்லை. இப்போ கைப்பிடிச்சி நான் கொடுக்குறேன், 10 பேர் வாங்குவான், கீழே கூட எதில் கீழே போட்டு போயிடறான், கசிக்கு போட்டு போயிடறான், எத்தனை தூரம் போட்டு போயிருக்கான், அந்த மாதிரி இருக்கான், போட்டு போயிருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது. சில பேர் நின்று கேட்டு நீங்கள் யார் என்ன எந்த சபைன்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறோம். நிறைய இடங்களில் அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். கிராமங்களில் வந்து ஊழியத்துக்கு போகும்போது கைப்படுத்தி கொடுத்துட்டே போயிட்டு ஆண்டு வார்த்தையை சொல்லுவோம். சில பேர் வந்து எல்லாருமே வந்து புறக்கணிச்சிட்டு போவாங்க. யாராச்சும் ஒருத்தர் ஜாப் பண்ணால் எல்லாருமே வந்து ஜெபிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. ரெண்டாவது வந்து சபை ஊழியம்னு சொல்லும்போது, சபையிலேருந்து ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆளுங்க அமைச்சாங்கன்னா சபை பொறுப்பாளியாக இருக்கும், அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. என் இஷ்டத்துக்கு நான் போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு பார்க்கணுன்னா என்னை யார் அமைச்சான்னு கேட்டால் எந்த சபை என்ன சபைன்னு சொல்லுவேன். சபையில் அதுவும் தான் போயிட்டு கைப்படுத்தி கொடுக்க இது மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு சிலர் வந்து பிழைப்புக்காகவும் செய்கிறாங்க. ரெண்டாவது வந்து விதைச்சதே தண்ணி தெளிச்சிடும், விதைச்சிடோம்னா அதை போய் மறுபடியும் பார்க்கணும். அதை பார்க்கறது கிடையாது, களை எடுக்கணும், பார்க்கணும். இது கண்காணிப்புக்கிறது கிடையாது. இந்த நாள் இந்த ஊருக்கு போகிறோம், அடுத்த வாரம் அந்த ஊருக்கு அப்படியே தான் போகிறாங்களே தவிர போயிட்டு அங்கே இருக்கிற சபை கண்காணிப்பு கிடையாது. ரெண்டாவது கிராம ஊழியங்களுக்கு போகும்போது அங்கே எந்த சபை இருக்குதோ அந்த சபை பாஸ்டருங்களோ விசுவாசிங்களோ தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து ஊழியம் செய்யலான்னு வரோம், எங்களுக்கு சப்போர்ட், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த பாஸ்டருங்க ரெடியாக இருப்பாங்க. வாங்க எல்லாம் எவ்வளோ பேர் வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கூட அவங்களும் வருவாங்க. அவங்கள இல்லாமே நீ போயிட்டு இப்போ விதைச்சிட்ட அப்படின்னா யார்கிட்ட போயிட்டு எடுத்து மேய்க்க விடுவீங்க? நீயும் போக முடியாது, நீ விட்டு வந்துடுற. அப்போ வந்து ஊரில் எதிர்ப்பு வந்து யாருன்னே தெரியல. அப்போ இந்த லோக்கலில் ஒரு பாஸ்டரோ அந்த கிராமத்தில் வந்தாங்கன்னா லோக்கல் எதிர்ப்பு வராது. யார் எவருன்னு கேட்பாங்க, இன்னும் எங்கள் வீட்டுக்கு ஜெபிக்கு வந்திருக்காங்க, இல்லை மெட்ராஸில் வந்திருக்காங்க, இந்த ஊரில் வந்திருக்கான்னு சொன்னால் அது ஃப்ரீ ஆகிடும்.
ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேனு ஃபுல்லாக வேனு பஸ்ஸு அப்படின்னு மொத்தமாக போயிட்டு யார் எவருன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு சபைக்கு போவாங்க. ஆனால் உண்மையிலேயே விசுவாசம் தருவாங்க. ஆனால் ஊழியக்காரர் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதில் அப்படியே ஊழியக்காராக இருந்தாலும் அது எப்படி முகந்திரம் இல்லாமல் வந்து செய்கிறதுனால நிறைய இடங்களில் வந்து பிரச்சனையாகுது. இப்போ இந்த ஊழியம் தவிர பத்திரிகை துறையிலையும் நீங்கள் ஆமாம் அது எப்படி பண்ணுறீங்க? என்னவா இருக்கீங்க? நான் வந்து முற்றும் பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கிறேன். நான் அதுக்கப்புறம் வந்து தலைமை செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்கிறேன். சகோதரர் குணசேகர மேசியா பத்திரிகையில் இருக்கிறேன். அப்போ அவர் பத்திரிகை நான் நிறைய இடத்துல கொடுத்தாலும் நானே ஆசிரியர்னு கூட நினச்சிக்கிறேன் சில பேர். அதுக்கப்புறம் மறு விசாரணைன்னு ஒரு பத்திரிகை இருக்குது. அந்த பத்திரிகையில் வந்து துணை ஆசிரியராக இருக்கிறேன். அது இல்லாமல் யூடியூப் சேனல் வந்து விஸ்வாச ஜெப டிவி புதிய தகவல் சேனல் வந்து வச்சுட்டு இருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து பிழைப்புக்காகலாம் வந்து எதுவும் பண்ணுறதில்ல, நம்மளுக்கு பாதுகாப்புக்காக எதுவும் போகிறதில்ல. இப்போ ஊழியமும் பிழைப்புக்காக இல்லை, பத்திரிகை துறையும் பிழைப்புக்காக இல்லை. ஆமாம். நீங்கள் எப்படி பிழைக்கிறீங்க? நான் கேட்ரிங் வேலை செய்கிறேன், சமையல் வேலை. சரி சரி. பரிபூர்ண கேட்ரிங் சர்வீஸ் சமையல் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அதில் இடையில வந்து ஊழியத்தில் வந்து நான் வளர்ந்து கொஞ்சம் வளர நேரத்தில் வந்து நிறைய இடர்கள் வந்தது. நிறைய ஊழியக்காரங்க மூத்த ஊழியக்காரங்களாம் வேலை செஞ்சுட்டு ஊழியர் செஞ்சால் எப்படி அது ஆண்டவர் நம்பி வந்துட்டு அப்படின்னு வேலைக்கு போகின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லிட்டாங்க. சரி வயசில் பெரியவங்களாகிற மூத்த ஊழியக்காரங்களை சொல்லிவிட்டு அவங்க பேச்சை கேட்டு, இல்லை என்னோடய பாஸ்டர் ஒருத்தர் சாலமன் சுந்தர் சிங்ஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சை கேட்டு நான் சமையல் வேலைக்கு போகாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலர் ஹாஸ்பிட்டலில் சீப் குக்கு நான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஊழியத்தின் நிமித்தமாக இடர்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். மறுபடியும் வந்து அந்த கேட்ரிங் வைத்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ நான் செய்கிற ஊழியங்களில் வந்து ஒரு சின்ன சபை, ஒரு வீட்டு சபை மாதிரி அது. அதில் அந்தளவுக்கு வந்து நான் இது வரைக்கும் தஸ்மா பக்கமும் கேட்டதில்லை, காணிக்க கேட்டதில்லை. காணிக்க போய்ட்டுருக்கோம் போட்டு போவாங்க, அவ்வளோதான். நான் இது கண்டிஷன் பண்ணி கேட்டதில்லை. ஏன்னா நம்ம வேறு ஒரு தாட்டில் வளர்ந்ததுனால நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. விஷ்ணமாயமல்ல கட்டாயமாக மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கணும். தஸ்மா பக்கத்தில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதுக்காக நான் பிரசங்கமாக பண்ணியிருக்கிறேன், யூடியூப் சேனல்லையும் பேசியிருக்கிறேன். அதை வந்து நம்மளே அதை இதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்க இது பண்ணேன். நானும் தஸ்மா பக்கம் இன்னொன்று பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் வெளியில் போயிட்டு பிரசங்கத்துக்கு போகிற இடங்களில் வந்து எனக்கு வந்து ஆஃபரிங் கொடுப்பாங்க. அதில் வருது இந்த விஸ்வாச ஜெப டிவி புதிய தகவல் சேனல். இதில் வந்து நிறைய இடங்களில் சின்ன சின்ன இது எனக்கு எங்கே விருப்பமாகுதோ அங்கே மட்டும் போவேன். அவங்க அதுக்கு உண்டான சோர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பலர் சொல்லுவாங்க ஊழியத்திலே இருங்க, அதில் ஏதாவது கிடைக்கும் அதில் இருந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு அதிலிருந்து வருமானத்தை வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. எது சரி? நீங்கள் பண்ணுறது சரியா இல்லை மற்ற பாஸ்டர்ஸ் முழு நேர ஊழியக்காரங்களாக இருங்க? எனக்கு வந்து ஒரு 200 பேர் விசுவாசிங்க இருந்துட்டாங்கன்னா வேலையை விட்டுருவீங்க? வேலையை விட்டுவேன்னு இல்லை, எனக்கு வந்து வேலைக்கு போகணும் எண்ணம் வராது. வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வராது. வாய்ப்பு வந்தாலும் நான் யார்கிட்டே கொடுக்க வேண்டியது வரும். அப்படி தான் ஆல்ரெடி முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த 200 குடும்பத்துக்கு உண்டான பிரச்சனைகள், தேவைகள், ஜபம், ஃபங்க்ஷனு இதுக்கே வந்து நம்மளுக்கு சரியாக நேரம் போதாது. ரெண்டாவது இந்த 200 குடும்பம் இருக்குதுன்னா 200 குடும்பம் 100 குடும்பமோ இல்லை ஒரு 75 குடும்பம் நிச்சயம் தஸ்மா பக்கம் கொடுப்பாங்க. அது எனக்கு என் குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும். தஸ்மா பக்கம் வந்து ஊழியத்துக்காக தான். ஆனாலும் வந்து இன்றைக்கி வேறு மாதிரியாக அது போயிடுச்சு. அப்படியே நான் அதை எடுத்து இது பண்ணாலும் எனக்கு அது போதுமானதாக இருக்கும். எனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் ஏற்கனவே இந்த நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறோம், ஊழியக்காரர்களை கடிந்து கொண்டிருக்கிறோம், தப்பாக பேசியிருக்கிறோம், இது தவறுன்னு சுட்டி காமிச்சிருக்கிறோம், பத்திரிகையில் யூடியூப்பில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், பிரசங்கத்தை நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நேரடியாக பிரசங்கத்துக்கு கூப்பிட்டு கூட இதுமாதிரி நான் சொன்னேன், என்னை கூப்பிட்றதெல்லாம் கூட விட்டுருக்காங்க. அப்போது இது எதுக்கு சொல்ல வரேன்னா இது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட சூழலை பொறுத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 200 விசுவாசித்தாங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியது கிடையாது. அவங்க வந்து எல்லா ஊழியக்காரங்க போதுமானது. ஆனால் 500 விசுவாசிக்கணும் கூட இன்னமும் வந்து பத்தலை இதுக்கு குறை அப்படி சொல்லியிருக்கு. அது வந்து நம்மளுக்கு அருவருப்பாக தான் இருக்குது. அது ஒரு தவறான ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டே வேலை செய்யக்கூடாதுன்ற அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இதுவும் இல்லை. முழு டைம் ஊழியம் ஆஃப் டைம் ஊழியம்னு சொல்லிட்டு நிறைய பிரசங்கர் பேசுகிறாங்க, பெரிய ஊழியக்காரங்களே சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ரெண்டாவது ஊழியம் செஞ்சு தான் சாப்பிடணும்னு அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்றணும். பவுலே சொல்கிறார், ஊழியம் செய்யலை வேலை செய்யலாம் நீ சாப்பிட கூடாதுன்றாரு. ஆமாம், அவர் எதுவும் கூடாரம்லாம் கூடாரம் எல்லாம் செஞ்சு தான் வசனங்கள் நிறைய இருக்குது. அதனால வந்து ஊழியம் செய்யணும். இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார் ஊழியக்காரங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸ்டாராக இருக்கிற பெரிய பெம்லியராக இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாருமே பிஸ்னஸில் தான் இருக்கிறாங்க. பிஸ்னஸ் இல்லாமல் வேலை அவங்க வேலை செய்யலை. சிலர் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பணம் போடுறாங்களா? போடுறாங்க.
அதான் இந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து நிறைய பங்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய இது பண்ணுங்க, நிறைய லாட்ஜ் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, நிறைய ஊழிகளை விற்று பேசின்னு தான் இருக்கிறாங்க. கேக் கார்டெல்லாம் வச்சுருக்காங்க, கம்பெனிங்கெல்லாம் வச்சுருக்காங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்க எல்லாம் வச்சுருக்காங்க. வேலை செய்யலைன்னா வருமானம் இல்லை. ஆனால் ஜனங்களை நம்பி வாழக்கூடாது. நம்ம ஆண்டவரை நம்பி வாழ்ந்தோம்னா எப்படியும் நம்மளுக்கு போச்சு போகிறோம். நம்ம காலப்போக்கில் என்ன எடுத்தால் நம்ம ஆண்டவரை நம்பாத ஜனங்களை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடும். 10 விசுவாசிகள் 50 விசுவாசிக்கு வராங்க, நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும், இதுவாக இருக்கும்ன்ட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தேவைகளை அவங்ககிட்ட திணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அது வந்து தவறான ஒரு கடைசியாக என்னென்னவோ சொல்லி வந்தால் கூட கடைசியாக ஆண்டவரை நம்பி வாழ்க்கையை நடத்தினா அது சரியாக இருக்குன்ற நிலைக்கு சொல்லிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் அது தொடர நான் வாழ்த்துக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களது சாட்சியை பகிர்ந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி நன்றி. நேயர்களே, அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.